என் அன்பு சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையிலே நடக்கிற அநேக காரியங்கள் செம்மையாய் அழகாய் அற்புதமாய் நடக்க வேண்டிய நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறுகின்ற அநேக காரியங்களில் பிசாசின் தலையீடுகள், இந்த பொல்லாத சத்துருவின் தலையீடுகள் இருக்கிறது என்பதை நாம் மறுத்து விட முடியாது. நன்றாய் கவனியுங்கள். இந்த பொல்லாத பிசாசு கொல்லவும் திருடவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் என்று கர்த்தரே யோவான் 10:10 சொல்லியது போலவே இந்த பொல்லாத சத்துரு எந்த வகையிலேனும் தேவ ஜனங்களை, தேவ பிள்ளைகளை, தேவ சமூகத்தில் வந்து காத்திருக்கிறவர்களை, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிற, கெடுக்கிற, நாசமாக்குகிற பொல்லாத காலம் இது. அன்பு தேவ பிள்ளைகளே, யோவான் 10:10 கர்த்தரே சொன்னபடியே அவன் திருடவும் நம்முடைய நல்ல வாழ்க்கையை, நம்முடைய நல்ல செழிப்பை, ஆரோக்கியத்தை, ஐஸ்வரியத்தை, இருக்கிற பணங்களை, நல்ல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையை திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ என் பிள்ளைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொன்னார். நல்ல கவனிங்க அருமையான தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலே திடீர் என்று சில காரியங்கள் நடைபெறுகின்றன. நாம் எதிர்பாராத, நாம் நினைத்து பார்த்திராத, காரணமே இல்லாத காயங்கள், காரணமே இல்லாத நோய்கள், வியாதிகள், துன்பங்கள், வருத்தங்கள், எதிர்பாராத ஆபத்துகள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறதுண்டு. மாத்திரமல்ல, நல்ல சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கையிலே திடீர் நெருக்கடிகளும் மாற்றங்களும். ஐயா, நன்றாகத்தான் என் கணவர் இருந்து கொண்டிருந்தார், என் மனைவி நன்றாகத்தான் என்னோடு வாழ்ந்து கொண்டிருந்தார், திடீரென என்ன நடந்ததென்றே தெரியவில்லை, ஏன் இப்படி பேசுகிறார்கள் என்று தெரியவில்லை, ஏன் இப்படி ஒரு மாற்றம் வந்தது, ஏன் இப்படிப்பட்ட சிக்கல்களிலே அகப்பட்டுக் கொண்டார், அல்லது ஏன் இந்த பிரச்சனைகளிலே அகப்பட்டுக் கொண்டார். அவர் அப்படிப்பட்ட நபர் அல்ல. ஆனாலும் இந்த சிக்கல்கள் எங்களை சூழ்ந்து கொண்டது எப்படி என்று தெரியவில்லை என்று நினைக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஏன் இந்த ஆபத்துகள் எங்களுக்கு வந்தது, ஏன் இந்த காரணம் இல்லாத கஷ்டங்களும் நஷ்டங்களும், நாங்கள் எதிர்பார்த்திராத கடன்களும் வந்து எங்களை சூழ்ந்து கொண்டதே ஏன் என்று தெரியவில்லை என்று கலங்குகிறவர்கள் இருக்கிறார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளை நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் பாருங்க, இந்த பொல்லாத பிசாசை குறித்து கர்த்தர் சொல்லும் பொழுது அவன் வஞ்சிக்கிறவன், திருடுகிறவன், ஏமாற்றுகிறவன், நம்ப வைத்து மோசம் போக்குகிறவன், சதா உங்களை குற்றப்படுத்துகிறவன் என்று சொல்லப்பட்ட காரியங்களை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது. தேவ பிள்ளைகள் சுகமாய் வாழ வேண்டிய வாழ்க்கையில் இருந்து, ஐயா, தேவனோடு உறவாடி, தேவனோடு வாழ்ந்து, அவர் கொடுக்கிற உண்மையான, மகிமையான, உத்தமமான நல்ல கிருபைகளை பெற்று செழிப்பை, சந்தோஷத்தை, சமாதானத்தை பெற்று வாழ வேண்டிய பிள்ளைகள் எல்லாம் எங்கோ யாரிடமோ அகப்பட்டுக் கொள்ளுகிறார்கள். என்ன காரணம் என்று தெரியாத சில சிக்கல்களிலே அகப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்யலாம்? அன்பு தேவ பிள்ளைகளை நன்றாய் கவனியுங்கள். இந்த பொல்லாத சத்துரு கர்ச்சிக்கிற சிங்கம் போல், நல்ல கவனிங்க, கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று கர்த்தரை சொல்லுகிறார். யாரை எங்கே எப்படி விழுங்கலாம், உங்க குடும்பத்தை, உங்க பிள்ளைகளை எங்கே எப்படி, எங்கே உங்களை தொட்டால் உங்கள் பிள்ளைகளை எங்கே பிடிக்கலாம், உங்கள் மகளை, மகனை, உங்கள் வீட்டாரை, உங்கள் கணவனை, மனைவியை எங்கே பிடிக்கலாம், யாரை வைத்து பிடிக்கலாம், என்ன செய்து பிடிக்கலாம், எப்படி பிடித்து நாசமாக்கலாம், அழிக்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிற பொல்லாத பிசாசு என்று கர்த்தரை சொல்லுகிறார். நன்றாய் கவனியுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே, வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று நீங்கள் வாசிக்கும் பொழுதே, கேட்கும் பொழுதே, என்ன வகை தேடுகிறான், எப்படி இவர்களுக்குள்ளே இந்த குடும்பத்திலே நுழைவது, எப்படி இவர்கள் மகளை வஞ்சிப்பது, மகனை வஞ்சிப்பது, எப்படி இந்த குடும்பத்திற்குள்ளே நாம் கடந்து சென்று காரியங்களை நிறைவேற்றுவது என்று அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல். அன்பு தேவ பிள்ளைகளே, பிசாசின் தந்திரங்களை நீங்கள் தெரிந்து கொண்டு, ஐயா, பவுலடியார் சொல்லுகிறது போல பிசாசின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அது போலவே அவனுடைய தந்திரங்களை நீங்களும் நானும் தெரிந்து கொண்டு, எங்கே நம்மை, நம்முடைய ஊழியங்களை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய வாழ்க்கையை, நமக்கு வர வேண்டிய நல்ல வாய்ப்புகளை கெடுக்கவும் அழிக்கவும் நாசமாக்கவும் இந்த பொல்லாத சத்துரு வருகிறான் என்பதை நாம் அறிந்து கொண்டு, நன்றாய் கவனியுங்கள், அறிந்து கொண்டு தேவ சமூகத்திலே காத்து
காத்திருக்கும் பொழுது, ஐயா அறிந்து கொண்டு நீங்கள் அதற்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கும் பொழுது, நீங்கள் அதை அறிந்து கொண்டு அதற்கு எந்த இடத்திலும் எந்த விதத்திலும் இடம் கொடாதபடி தேவனிடமாய் நீங்கள் இன்னும் அதிகமாய் கிட்டி சேரும் பொழுது நிச்சயமாய் நீங்கள் எதிர்த்து நிற்பீர்கள். இந்த பொல்லாத சத்துரு உங்களை விட்டு ஓடி போவான். அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். இந்த பொல்லாத சத்துருவுக்கு நீங்கள் இடம் கொடுத்தால் ஒழிய அவனுக்கு உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் எந்த அதிகாரமும் கிடையாது. அதனால் தான் கர்த்தர் சொல்லுகிறார், பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். என்னென்னவெல்லாமோ செய்தாலும் பாருங்கள், ஜெபிக்கலாம், வேதம் வாசிக்கலாம், தியானிக்கலாம், எல்லாம் நல்லதுதான். அதே சமயத்திலே பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீங்க பிசாசுக்கு இடம் கொடுக்க முடியாது. அருமையான தேவ பிள்ளைகளே, அவனுக்கு எதிர்த்து நிற்பதே நம்முடைய முதல் வேலை. பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கே நம்முடைய ஆண்டவர் மனுஷகுமாரனாய் இந்த உலகத்திலே வெளிப்பட்டார். ஐயா, கர்த்தர் இந்த உலகத்திலே வெளிப்பட்டதின் பிரதானமான நோக்கமே பிசாசின் கிரியைகளை அழிப்பதே. ஐயா, பிசாசின் கிரியைகளை அழிப்பது அவ்வளவு முக்கியமா நீ கேட்டீங்கன்னா, நம்மை நாசமாக்கவும் கொல்லவும் திருடவும் அழிக்கவும் வருகிற பொல்லாத சத்துருவை ஜெயம் கொள்ள வேண்டுமானால், ஐயா, எங்கோ அகப்பட்ட உங்கள் பிள்ளைகளை, கணவனை, மனைவியை, மகளை யாரை நீங்கள் விடுவிக்க வேண்டும் அல்லது மீட்க வேண்டும் அல்லது ரட்சிப்புக்குள்ளே நடத்த வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, அங்கே அவர்களை பிடித்திருக்கிற, அவர்களை சூழ்ந்திருக்கிற, அவர்களை கெடுக்கவும் திருடவும் நாசமாக்கவும் இருக்கிற பொல்லாத பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அங்கே விடுதலை உண்டாகும். நன்றாய் கவனியுங்கள். அப்படியாய் நீங்கள் பிசாசின் கிரியைகளை அழிக்கிற வேலையை நீங்கள் செய்தே ஆக வேண்டும். கர்த்தர் இப்படியாக சொல்லுகிறார் பாருங்க, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என்று மார்க் 16 அத்தியாயத்திலே அவர் சொல்லும் பொழுது, என் பிள்ளைகள், என்னை விசுவாசிக்கிறவர்கள் என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். அல்லேலூயா. பிசாசுகளை துரத்துவார்கள். யாரையா துரத்துவா? எந்த அப்போஸ்தலர்கள் துரத்துவார்கள்? எந்த போதகர்கள் துரத்துவார்கள்? எந்த மேன்மையான மனிதர்கள், இவாஞ்சலிஸ்டுகள் துரத்துவார்கள் என்று நீங்கள் தேடி அலைவதை காட்டிலும் அற்புதமாய் சொல்லப்பட்ட காரியம், என்னை விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என் நாமத்தினாலே அவர்கள் என்ன செய்வாங்களா? சர்ப்பங்களை எடுப்பார்கள், தேள்களை மிதிப்பார்கள். அல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்த முடியும். கர்த்தருடைய நாமத்தினாலே நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருக்க முடியும். இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுவின் கிரியைகள் அழிக்கப்படும்படியாய் நீங்கள் தேவ சமூகத்திலே உறுதியாய், விசுவாசத்தில் உறுதியாய் நின்று அவனுக்கு எதிர்த்து நிற்க முடியும். அப்படி நீங்கள் எதிர்த்து நிற்கும் பொழுது அந்த பொல்லாத சத்துரு ஓடி போவதை தவிர வேறு வழியே அவனுக்கு கிடையாது. ஐயா, இது தேவனுடைய ராஜ்யத்தின், இந்த உலகத்தை எல்லாம் ஆண்டு உலகத்தை எல்லாம் பாதுகாத்து வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய வாக்கு. நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்த்து நிற்கும் பொழுது, அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஒருவேளை உலகபூர்வமான அல்லது மாம்சீகமான என்ன பலம் இருக்கிறதோ இல்லையோ, ஐயா, உங்களுக்கு என்ன திறமைகள் இருக்கிறதோ இல்லையோ, தேவ சமூகத்திலே வந்து தேவ பிள்ளைகளாய் வாழுகிற கர்த்தரை நம்பி காத்திருக்கிற பிள்ளைகளே, விசுவாச பெருமக்களே, உங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை தெரிந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே பிசாசின் ஆவிகள் துரத்தப்படுவதாக என்று நீங்கள் கட்டளையிடும் பொழுது, பொல்லாத சத்துரு உங்களை விட்டு, உங்கள் குடும்பத்தை விட்டு, ஐயா, உங்கள் வீட்டை விட்டு ஓடி போவான் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, இது அதனால் தான் கர்த்தர் பாருங்க, என்னை விசுவாசிக்கிறவன், கர்த்தர் சொல்லுகிறார் யோவான் 14, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான். மைட்டி காட். இன்னும் மாத்திரமல்ல, அதை காட்டிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். ஓ மைட்டி காட். யாரையா இதை செய்கிறது? இதை செய்கிற மனிதர்கள் யார், எங்கே இருக்கிறார்கள் என்று ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். அன்பு சகோதர சகோதரிகளே, அவர்கள் எங்கேயோ இல்லை, எங்கும் இருக்கிறார்கள். நீங்களும் செய்ய முடியும். அதனால் தான் கர்த்தர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவர்கள் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வார்கள். எப்படியா செய்வார்கள் கேட்டீங்கன்னா, நீங்களும் நானும் தேவ
சமூகத்திலே நின்று பிசாசுகளை துரத்துகிற கட்டளையை கொடுப்போம். கர்த்தரே சொன்னது போல என் நாமத்தினாலே என்னை விசுவாசிக்கிறவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள், வியாதிஸ்தர்கள் மீது கரங்களை வைப்பார்கள், அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று சொன்னது போலவே நாம் கரங்களை வைப்போம். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தரே சுகப்படுத்துகிறவர். ஆமென், ஹல்லேலூயா. நாம் பிசாசுகளை கடிந்து கொண்டு அவர்களை நாம் உத்தரவிடும் பொழுது கர்த்தர் அவைகளை கலங்கடிப்பார். ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு தந்திருக்கிற அதிகாரத்தின்படி, தேவன் நமக்கு தந்திருக்கிற அதிகாரத்தின்படி நாம் கட்டளையிடும் பொழுது பிசாசு ஓடி போவதை தவிர உங்கள் குடும்பத்தை விட்டு, உங்கள் பிள்ளைகளை விட்டு, அவர்கள் எந்த வகையிலே உங்கள் பிள்ளைகளை கெடுத்து வைத்திருந்தாலும் சரி, உங்கள் கணவனை, உங்கள் குடும்பத்தாரை எந்த வகையிலே வஞ்சித்து வைத்திருந்தாலும் சரி, நீங்கள் கடிந்து கொண்டு எதிர்த்து நிற்கும் பொழுது இந்த பொல்லாத சத்துருக்கள் ஓடி போவதை தவிர வேற வழியே இல்லை. அன்பு சகோதர சகோதரிகளே, ஐயா என் மகள் இப்படியாய் போய்கொண்டிருக்கிறாள், ஐயா நாங்கள் சொல்லுவது எதையும் கேட்பதே இல்லை, என் மகன் இப்படியாய் கடந்து போய்கொண்டிருக்கிறான், அவன் நாங்கள் சொல்லுவது எதையும் கேட்பதே இல்லை, கேம்ஸ் என்றும் போதை பொருட்கள் என்றும் இன்னும் பல்வேறு வகைகளிலே சூதாட்டம் மற்றும் சுற்றி திரிகிற காரியங்கள், தீமையான நண்பர்களுடைய பழக்கம், இன்னும் பொய்கள் புரட்டுகள் என்று என் பிள்ளையா இப்படி என்று நினைக்கிற வகையிலே தாறுமாறாய் என் மகன் சென்று கொண்டிருக்கிறான், என் மகள் இப்படியாய் தாறுமாறாய் ஒரு கெட்ட வழியிலே, கெட்ட தொடர்பிலே, தவறான வழியிலே, வாழ்க்கையிலே கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று அங்கலாய்க்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருக்குள்ளே திடனாய் திட நம்பிக்கையோடு நின்று உங்கள் பிள்ளைகளை நடத்துகிற எந்த ஆவியாய் இருந்தாலும் சரி, நன்றாய் கவனியுங்கள், எந்த குடிவெறியின் ஆவியாய் இருந்தாலும் சரி, கீழ்ப்படியாமையின் ஆவியாய் இருந்தாலும் சரி, எந்த விபச்சாரத்தின் ஆவியாய், வேசித்தனத்தின் ஆவியாய் இருந்தாலும் சரி, எந்த வகையான துர் ஆவிகளாய், அசுத்த ஆவிகளை கொண்டவர்களாய் இருந்தாலும் சரி, நீங்கள் அவற்றை கடிந்து கொள்ளும் பொழுது, இயேசுவின் நாமத்தினாலே அவற்றை கடிந்து கொள்ளும் பொழுது, அந்த எல்லா ஆவிகளும் உங்கள் பிள்ளைகளை விட்டு, உங்களை குடும்பத்தை விட்டு நிச்சயமாய் ஓடி போகும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, உங்க மேல இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் மீது இருக்கிற எல்லா ஆவிகளையும் துரத்த, அவைகள் உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் வீட்டிலே, உங்கள் சூழ்நிலைகளுக்குள்ளே கடந்து வராதபடி கதவுகளை அடைக்கவும் திறக்கவும் உங்களுக்கு தான் அதிகாரம் இருக்கிறது. நீங்கள் துரத்தினால் ஓடி போகிற பிசாசு நீங்கள் இடம் கொடுத்தால் ஒழிய உங்கள் பக்கம் வரவே முடியாது என்பதை முதலாவது விசுவாசியுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் அப்படியாய் கொடுத்த கட்டளையின்படியே உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா பொல்லாத ஆவிகளுக்கும் விரோதமாய் நில்லுங்கள். அதற்கு விரோதமாய் நீங்கள் வார்த்தைகளை, கர்த்தருடைய வார்த்தையை, ஆவியின் பட்டயமாகிய கர்த்தருடைய வார்த்தையை உபயோகியுங்கள். அவைகள் உங்களை விட்டு நிச்சயமாய் ஓடி போகும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாக வேண்டுமா? இந்த பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட வேண்டும். ஐயா, உங்கள் வாழ்க்கையிலே வரவேண்டிய வெற்றி திருப்பு முனைகள் வர வேண்டுமா? இதை கெடுக்கவும் அழிக்கவும், அந்த மேன்மைகளை திருடவும் வந்த பொல்லாத பிசாசின் ராஜதந்திரங்கள் எல்லாம், பொல்லாத பிசாசின் எல்லா வஞ்சக ஆலோசனைகளும் அவமாய் போகும் பொழுது, நிச்சயமாய் அவைகள் நிர்மூலமாய் போகும் பொழுது, நீங்கள் நிச்சயமாய் நீங்கள் அடைய வேண்டிய வெற்றி வாழ்க்கையை பெற்றுக் கொள்ளுவீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே சமாதானமும் சந்தோஷமும் உண்டாகும். எந்த வகையிலும், எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் தோற்று போக மாட்டீர்கள். அன்பு தேவ பிள்ளைகளை, நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த அருமையான அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதரிகள் சகோதரர்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இப்பொழுதே என் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள வல்லமை உள்ள நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எந்த பிசாசின் வல்லமைகள் கிரியை செய்கிறதோ, எந்த அசுத்த ஆவிகளின் கிரியைகள் எழும்பி நிற்கிறதோ, எல்லா பொல்லாத ஆவிகளின் கிரியைகளும் அழிக்கப்படும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா சத்துருவின் வல்லமைகளும் நிர்மூலமாகும்படியாய் ஜெபிக்கிறோம். மைட்டி காட், இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் இவர்களுக்கு இருக்கிற சந்தோஷத்தை, சமாதானத்தை கெடுக்கவும் அழிக்கவும் நாசமாக்கவும் வருகிற பொல்லாத பிசாசின் கிரியைகள் ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாய் போகும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முத்திரையிட்டு ஜெபிக்கிறோம் சுவாமி. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே
Lord, in the mighty and glorious name of Jesus, உம்முடைய பிள்ளைகளுக்கு வர வேண்டிய ராஜரீக மேன்மைகளை தடை செய்கிற ஆமென் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகள் ஜெபிக்க விடாதபடி, அவர்கள் நல்ல வாழ்க்கையை வாழ விடாதபடி தடுக்கிற, அடிக்கிற, கெடுக்கிற எல்லா அந்தகார ஆவிகளும் மாறி போகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. குடும்ப உறுப்பினர்களிலே யாரும் கெட்டு போகாதபடி, ஐயா எங்கள் பிள்ளைகள் எங்கும் எதிலும் எங்கேயும் அகப்பட்டு கொள்ளாதபடி ஒரு பெரிய விடுதலையும் பாதுகாப்பும் உண்டாகும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை கட்டி வைத்திருக்கிற, மடக்கி வைத்திருக்கிற, அவர்கள் மீது அதிகாரம் செலுத்துகிற பொல்லாத ஆவிகளின் கிரியைகள் அழிவதாக இயேசுவின் நாமத்தினாலே. Father, in the mighty and glorious name of Jesus, எல்லா அந்தகார கிரியைகளும் அழியட்டும், பொல்லாத ஆவிகளின் சேனைகள் நிர்மூலமாகட்டும். என் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே பெரிய காரியங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இனியும் உம்முடைய பிள்ளைகளை லார்ட் இந்த பல்வேறு வியாதிகள், வருத்தங்கள், நோய்கள், பல்வேறு பலகீனங்கள் இந்த கட்டுகளிலே கட்டி வைக்காதபடி எல்லா அந்தகார வல்லமைகளின் கட்டுகளும் உடையும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். Lord, in the mighty and glorious name of Jesus, உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற இவர்கள் திருமண வாழ்க்கையிலே ஆமென் திருமண வாழ்க்கையிலே இடையூறு செய்கிற, ஐயா திருமண வாழ்க்கையை பிரிக்க நினைக்கிற, கெடுக்கவும் அழிக்கவும் நினைக்கிற பொல்லாத சத்துருவின் வல்லமைகள் கர்த்தாவே நீர் எங்களுக்கு தந்திருக்கிற அதிகாரத்தின்படியாய் நாங்களும் எங்கள் பிள்ளைகளுமாய் ஜெபிக்கிறோம். நாங்களும் எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுமாய் ஜெபிக்கிறோம். எல்லா அந்தகார வல்லமைகளும் நிர்மூலமாகும்படியாய், பிசாசின் கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். mighty and glorious name of Jesus. Thank you Lord. உம்முடைய மகிமை, ஐயா உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய காருண்யம் உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்கே எங்கே இவர்களுக்கு விரோதமாய் சூனியங்களும் சதிகளும் செய்யப்பட்டதோ ஆமென், இவர்கள் நல்ல வாழ்க்கைக்கு விரோதமாய், இவர்களுக்கு வர வேண்டிய லாபங்களுக்கும் ஆமென் பைனான்சியல் உதவிகளுக்கும் வர வேண்டிய நன்மைகளுக்கும் விரோதமாய் செய்யப்பட்ட சதிகள் அழியும்படியாய், செய்வினைகள் கூண்டோடு எரிக்கப்படும்படியாய், எல்லா அந்தகார வல்லமைகளும் அழியும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே பெரிய காரியங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். mighty and glorious name of Jesus. எல்லா அந்தகார ஆவிகளின் வல்லமைகளும் நிர்மூலமாகட்டும், பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. பிள்ளைகளுக்கு வர வேண்டிய ராஜரீக மேன்மைகள் வந்து சேரட்டும். தடை செய்கிறவன் தடை செய்கிறவன் நடுவில் இருந்து அகற்றப்படும்படியாய், தடைகளை நீக்கி போடுகிற சர்வ வல்லமை உள்ள தேவனாகி கர்த்தர் முன்னே கடந்து செல்லும்படியாய் கபரா சந்துரு கமரா சந்துரு கபரதரவோ எல்லா அந்தகார வல்லமைகளுக்கும் எதிராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஓ லார்ட் mighty name of Jesus, பிள்ளைகளின் வருமானத்திற்கும் தொழிலுக்கும் விரோதமாய் கிரியை செய்கிற ஆவிகள் கட்டப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிள்ளைகள் மீது கிரியை செய்கிற, குடும்பத்தின் மீது, மகளின் மீது, மகனின் மீது தாறுமாறாய் சென்று கொண்டிருக்கிற, கீழ்ப்படியாமை செய்து கொண்டிருக்கிற ஆமென் ஆண்டவரே, தவறான வழிகளிலே சென்று கொண்டிருக்கிற குடும்ப உறுப்பினர்கள், கணவன் மற்றும் மனைவி அல்லது பிள்ளைகள் யார் மீது இந்த பொல்லாத ஆவிகளின் கிரியைகள் ஆளுகை இருக்கிறதோ அங்கே இருந்து ஒரு விடுதலை உண்டாகும்படியாய், அங்கே இருந்து ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய், ஒரு தெய்வீக அக்கினி இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பெரிதும் மகிமையான மாற்றங்கள் உண்டாகட்டும். என் தேவனாகிய கர்த்தருடைய மகிமை ஓ லார்ட் தீவிரமாய் அதிதீவிரமாய் வெளிப்படும்படியாய், என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து செழித்திருக்கும்படியாய், என் தேவனாகிய கர்த்தர் பிள்ளைகளுக்கு என்று வைத்திருக்கிற ராஜரீக மேன்மைகளை ஆமென், மகிமையும் மகத்துவமான நல்ல வாழ்க்கைகளை, உயர்வும் உன்னதமுமான மேலான பதவிகளை இவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் தடை செய்கிறவனைகளை நீக்கி போடுகிறோம். ஓ கெடுக்கிறவும் தடுக்கவும் அழிக்கவும் வருகிற பிசாசின் கிரியைகள் அழியும்படியாய் துரத்துகிறோம் பொல்லாத சாத்தானை இயேசுவின் நாமத்தினாலே. உடைய பிள்ளைகள் ஆமென் ஆண்டவரே, இவர்கள் ஆத்துமா வாழ்கிறது போல இவர்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படியாய், சுகமாய் சந்தோஷமாய் சமாதானமாய் சௌக்கியமாய் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் இவர்களை ஆண்டு கொள்ளட்டும், பாதுகாக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடி சூட்டுவீராக.
செய்வீராக. அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் ஜெபிக்கிற ஜெபங்களிலே இந்த நம்பிக்கை, இந்த வைராக்கியம், இந்த தைரியம் நிச்சயமாய் இருக்க வேண்டும். அதோடு நீங்கள் விசுவாசத்திலே உறுதியாய் நின்று எதிர்க்கும் பொழுது உங்களை விட்டு உங்கள் பிரச்சனைகளை கொண்டு வந்த உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, சொந்த ஜீவிதத்திலே, பைனான்சிலே, ஊழியத்திலே, தொழிலிலே பிசாசு கொண்டு வந்த எல்லா பிடிகளையும் கண்ணிகளையும் கட்டுகளையும் விட்டு அவன் ஓடி போவதை தவிர வேறே வழியே இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றாய் கவனியுங்கள். நேற்று அதிகாலை ஜெபத்திலே, அதிகாலை ஜெபத்தின் அற்புதமான 2 ரகசியங்கள் என்ற தலைப்பிலே ஞாயிற்றுக்கிழமை நேற்று காலையிலே நாம் வெளியிட்டிருக்கிற அந்த ஜெபத்தை நிச்சயமாய் கேளுங்கள். நம்முடைய ஜெபம் கேட்கப்படுவதின் அற்புதமான 2 ரகசியங்களை குறித்து தீவிரமாய் பேசியிருக்கிறோம். அவைகள் உங்கள் வெற்றி வாழ்க்கைக்கு மிகப்பெரிய மகுடமாய், வெற்றி வாழ்க்கைக்கு மிகப்பெரிய மைல்கல்லாய், அதிகாலை ஜெபத்தையும் இரவு ஜெபங்களையும் அர்த்தமுள்ளதாய், பயனுள்ளதாய், பதில் வர செய்யத்தக்கதாய், மிகுந்த பலனுக்கு ஏதுவான அந்த தைரியத்தை விட்டுவிடாதபடி அந்த அதிகாலை ஜெபத்தை நீங்கள் தவறாமல் அடிக்கடி கேட்க முடியும். அது மிகப்பெரிய அற்புதமான ரகசியம். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. ஆமென்.